நாட்றம்பள்ளி அருகே பணம் பெற்றுக்கொண்டு திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சென்னகேசவன். இவர் மேற்படி கிராமத்தைச் சேர்ந்த தனக்கோட்டை கணவர் பெருமாள் மற்றும் அவரது மகன் சதீஷ்குமார் என்பவருக்கு நிலம் வாங்குவதற்காகவும் மகனை வெளிநாட்டுக்கு வேலை அனுப்புவதற்காகவும் 4 லட்சம் ரூபாய் தொகையை கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டு சுமார் 6 ஆண்டுகளாக அலைந்து திரிந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கோடி அவர்களின் கணவர் ராணுவத்தில் பணிபுரிந்தவர். அவர் இறந்த பிறகு அவரது ஓய்வூதிய தொகை அவர் பெற்று வருவதாகவும் அவர் மகன் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முதியவர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு வந்த நிலையில் பணத்தை கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்ததை அடுத்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. அங்கு சரியான முறையில் விசாரணை செய்யப்படவில்லை என்பதை அடுத்து பாதிக்கப்பட்ட முதியவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து தனது 4 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்பி பெற்று தருமாறு புகார் மனு ஒன்று அளித்தார். அதனை பெற்றுக்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ். என்ன கேசவன், நான் கொத்தூர்லேருந்து வரேன். இந்த மாதிரி அதே கொத்தூரை சேர்ந்த தனக்கோட்டி அவருடைய பையன் சதீஷ், இவருக்கு இருவரும் சேர்ந்து என்கிட்ட ரூபாய் வாங்கினாங்க. எதுக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடம் வாங்கிறதுக்குன்ட்டு 2 லட்சம் கேட்டால் கொடுத்தேன். ரெண்டாவது எங்கள் பையன் வெளிநாட்டுக்கு போனோன்ட்டு 2 லட்சம் கேட்டால் கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்குறேன். நானும் இப்போ 6 வருஷம் ஆகுது வாங்கி. நானும் நடந்து எனக்காக ரொம்ப செலவு கிளம்பி போய் தான் வரம் கேட்டு எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாற்றம்பள்ளி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க போனதுனால எனக்கு எந்த உடன்பாடும் கிடைக்கல. அதனால் நான் எஸ்பி மேடத்தை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன். அவங்க இந்த மாதிரி தான் பையன் வந்து வெளிநாட்டில் போய் சென்னையில் வந்து வேலை இருக்கிறான். இந்த மாதிரி ஏதோ கம்பெனியில் அவனுக்கு 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து 30,000 ரூபா பென்ஷன் வருது வீட்டுக்காரது. அதனால் அவங்க 60,000 ரூபா வருது. அவங்க போய் கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கான்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதனால் எஸ்பி மேடத்தை பார்த்து இந்த பெட்டிஷன் கொடுக்கலான்ட்டு வந்தேன். அவங்க நடவடிக்கை எடுத்து உனக்கு உடன்பாடு நல்ல மாதிரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான்